வணக்கம். பப்பாளி, கொய்யா, பருத்தி செடியில மிக அதிகமா மகசூலை ஏற்படுத்தும் பூச்சியான மாவு பூச்சிய பற்றி முழு தகவல் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த மாவு பூச்சி எப்படியெல்லாம் நம்ம நிலத்துல வந்து அதிகமா பரவுது? எதன் மூலமா வந்து பரவுது? அதை எப்படி கட்டுப்படுத்துறது? எளிய முறையில எப்படி கட்டுப்படுத்துறது? அதேமாரி பயோ கண்ட்ரோல் முறையில எப்படி கட்டுப்படுத்துறது? அப்படின்னு முழு தகவலும் நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல எந்த வகையான களைச்செடி வழியா வந்து இந்த மாவு பூச்சி வந்து பரவுது? அப்படின்னு பார்த்துருவோம். எந்த வகையான களைச்செடி அதிகமா இந்த இந்த மாவு பூச்சி வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுது, விரும்பி வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பார்த்தீனியம் களைச்செடி, அதுக்கடுத்து எருக்கு செடி. இந்த 2 களைச்செடியிலயும் அதிகமா இருக்கும். அதுபோக வெண்டை ரகங்கள் வந்து ஒரு சில வெண்டை ரகங்கள் வந்து மனிதர்கள் சாப்பிட முடியாது. அந்த வெண்டை ரகங்கள்லயும் அதிகமா வந்து இந்த மாவு பூச்சி வந்து அதிகமா வந்து தென்படுது. அது மட்டும் இல்லாம துளசி செடியிலையும் அதிகமா வந்து இந்த மாவு பூச்சி வந்து தென்படுது. தும்பை செடியிலையும் இந்த மாவு பூச்சி வந்து தென்படுது. அதாவது களைச்செடி வழியாவும் நம்மளோட நிலத்துக்கு வந்து பரவுது. அது என்னென்ன களைச்செடின்னு இப்ப சொன்னதெல்லாம் இருக்கு. பார்த்தீனியம் செடி, எருக்கு செடி, தும்பை செடி, துளசி செடி, வெண்டை ரக செடிகள், இந்த செடிகள் வழியா வந்து நம்ம நிலத்துல வந்து அதிகமா பரவுது. அது மட்டும் இல்லாம எறும்புகள் வழியா வந்து ரொம்ப வேகமாகவே பரவுது. எறும்புகள் எந்த மாதிரி பயிர்களில் வந்து அதிகமாக வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா, தேக்கு ரகங்களான தேக்கு மரம், அதே மாதிரி குமிழ் தேக்கு, அதே மாதிரி மல்பெரி, செம்பருத்தி பூச்செடி, அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு, இந்த இதில் எல்லாமே அதிகமாகவே எறும்பு வந்து ஊறும். அந்த எறும்பு ஊறுற செடியில் எல்லாமே அதிகமாக வந்து இந்த பூச்சி, அதாவது மாவு பூச்சியை பரவுறதுக்கு இந்த எறும்பு வழியாக தான் அதிகமாக வந்து பரவுது. அது மட்டும் இல்லாமல் நீர் வழியாகவும், அது மட்டும் இல்லாமல் காற்று வழியாகவும், ஏன் மனிதர்கள் வழியாக கூட இந்த பூச்சி வந்து அதிகமாக வந்து நம்ம நிலத்துல வந்து பரவுது. மனிதர்கள் வழியானா எப்படின்னா, மனிதர்கள் அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு செடி இருக்குது, நம்ம அருகில் வந்து ஒரு செடி இருக்குது, அந்த செடியில் வந்து மாவு பூச்சி இருக்குன்னா, இப்போ கை காலை லைட்டாக ஆட்டும் போது அந்த மாவு பூச்சி வந்து நம்ம செடிக்கு, அதாவது இலைக்கு கீழே தான் இருக்கும். அந்த இலை கீழே இருக்கிறது வந்து நம்ம மேலே வந்து ஒட்டிக்கிறது. நம்ம மேலே ஒட்டிக்கிட்டது நம்ம வேறு இடத்துக்கு நடந்து போகும்போது அது வேறு இடத்துக்கு நம்ம நடந்து போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கையை உதறும் போது அந்த இடத்துல விழுந்துருது. அது உடனே அருகே இருக்கிற செடியில் வந்து ஒட்டிக்கிறது. இந்த மாதிரி தான் நடக்குது. இதை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம்னா, இது அதாவது நிலத்தை தினமும் அதிகமாக வந்து நம்ம நிலத்தை வந்து சுற்றி பார்க்கணும் முதல்ல. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் மிக மிக சிறப்பு. இல்லைன்னா அதிகமாக வந்து செலவு தான் அதிகமாகும். பயிரே மொத்தமாக வந்து சேதமாகிற கூட இருக்கும். சரி, எப்படி கட்டுப்படுத்தலாம்னு நம்ம பார்த்துடலாம். அதாவது ஆரம்பத்திலேயும் முதல்ல தண்ணீரை நல்லா ஸ்பீடாக அடித்து ஸ்ப்ரே பண்ணலாம். பவர் ஸ்ப்ரே இல்லை, ஸ்பீடாக ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வேப்பங்கொட்டையை நல்லா தண்ணியில் ஊற போட்டு அதோட கோமியம் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணீர் கரைசலையும் பயன்படுத்தலாம். அல்லது அந்த கரைசல் பயன்படுத்தும் போது அதனோட சீயக்காயோ அல்லது இது காதி சோப்போ பயன்படுத்தலாம். அல்லது வேப்ப எண்ணெய் கரைசலை வந்து பயன்படுத்தலாம். வேப்ப எண்ணெயோட காதி சோப்போ அல்லது சீயக்காயோ 2ஐயும் மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மீன் எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க, மீன் எண்ணெய் அதையும் மிக்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன முறைன்னு பார்த்தோம்னா, பயோ கண்ட்ரோல் முறையில் தான் அடுத்து போக முடியும். பயோ கண்ட்ரோல் முறையில்னால் அது எப்படின்னா, இது வந்து வெர்டிசிலியம் லக்கானியும் பெவேரியா பேசியானும் இது வந்து குளிர்காலத்தில் மட்டும் அதாவது ஈரம் இருக்கும்போது, ஈரம் இருக்கும்போது, குளிரும் மழையும் இருக்கும்போது அந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த மாவு பூச்சியை வந்து கட்டுப்படுது. வெர்டிசிலியம் லக்கானி, பெவேரியா பேசியானா இது இரண்டுமே மழைக்காலம் ஈரம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு போட்டிருக்கு. இது நான் 2-3 இடத்துல பார்த்துட்டு தான் இந்த பதிவு வந்து உள்ளே வந்து இணைச்சிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம பேசிலஸ் துரிஞ்சியஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இது புதிதாக குஞ்சு பொரித்த, அதாவது முட்டையிலேருந்து குஞ்சு புதிதாக பொரித்த முட்டையை மட்டும்தான் அழிக்குது. பேசிலஸ் துரிஞ்சியஸ் வந்து முட்டையை மட்டும்தான் அழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மஞ்சள் நிற ஒட்டு அட்டை வந்து இதுக்கு வந்து பயன்படாது. மஞ்சள் நிற ஒட்டு அட்டையோ, நீல ஒட்டு அட்டையோ அல்லது நம்ம லைட் ட்ராப்போ இதெல்லாம் ட்ராப்பெல்லாம் வச்சோம்னா இதெல்லாம் பயன்படாது. இதன் மூலமாக வந்து இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வழியெல்லாம் பார்த்தோம்னா,
கவர் கிராப் பண்ணோம்னா ஓரளவு கொஞ்சம் வந்து அந்த கவர் கிராப்பை வந்து பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சோளமும் ஆமணக்கும் போட்டோம்னா அந்த கவர் கிராப்பில் அதிகமாக வந்து அந்த இலைக்கு கீழேயோ அந்த அந்த மாவு பூச்சி வந்து வந்துச்சுன்னா அதை வந்து அழித்து அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது துத்தி செடி, அதாவது நம்ம மூல நோய்க்கு பயன்படுத்தும் துத்தி செடி, அதன் வழியாகவும் நம்ம நிலத்தில் வந்து அதிகமாக வந்து பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன், என் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். நம்ம களைச்செடி வழியாக தான் அதிகமாக போகிறது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிலத்தை சுற்றி இருக்கிறதோ நம்ம நிலத்தில் இருக்கிற களைச்செடிகளை அதாவது அகற்றுறது, ஆரம்பத்திலேயே அகற்றுகிறது மிக நல்லது. நம்ம ஏற்கனவே முக்கியமான என்னென்ன பயிர் வச்சுருக்கோமோ அந்த பயிருக்கு இந்த களைச்செடி வந்து ஒத்து வராது. அதனால் அகற்றிடுறது மிக நல்லது. அதுக்கடுத்து ஒட்டுண்ணி அட்டைகள் வழியாகவும் நம்ம வந்து ஓரளவு பயோ கண்ட்ரோல் முறையில் கட்டுப்படுத்தலாம். அது வந்து என்னென்னு உள்ளே வந்து இணைச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும். கிரிப்டோலேமஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வகை ஒட்டுண்ணி. இது குளவி வகையை சேர்ந்தது. இது வந்து பெண் பூச்சிகளை, அதாவது பெண் மாவு பூச்சிகளை வந்து முட்டைகளை அழித்து இது வந்து இருக்குது. அப்படியே முழுசாக சாப்பிட்றது, அப்படி உண்றது. அது மட்டும் இல்லாமல் வண்டு இருக்குது, அதாவது லேடி பேரட் வண்டு, அந்த வண்டையும் மாவு பூச்சி வந்து உண்டு சாப்பிட்ற வண்டு, அதுவும் கட்டுப்படுது. இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன முறையெல்லாம் பார்த்தோம்னா, இது என்ன மாதிரி இடத்துல வந்து இது தங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா, இலையோட நுனி பகுதியிலையும் இலையோட அடிப்பகுதியிலையும், அதாவது நுனி இலையிலையும், அதாவது கொழுந்து இலைன்னு சொல்கிறேன், அந்த நுனி இலையிலையும் அதே மாதிரி இலையோட அடிப்பகுதியிலையும் தங்கிக்கிறது. இது பேசிலஸ் துரிஞ்சியஸ், அதே மாதிரி வெர்டிசின் லக்கானி இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இது எல்லாமே இலையோட அடிப்பகுதியில் நல்லா படுற மாதிரி தான் பண்ணுறது மிக நல்லது. பேசிலஸ் துரிஞ்சியஸ் வந்து முட்டையோட குஞ்சு பொறித்த முட்டைகளை மட்டும்தான் அரிக்குது. புதிதாக குஞ்சு பொறித்த முட்டைகளை மட்டும்தான் பேசிலஸ் துரிஞ்சியஸ் அளிக்குது. அதே மாதிரி வெர்டிசினம் லக்கானி பெவேரியா பேசியானா வந்து மழை காலத்திலையும் அதே மாதிரி பனி காலத்திலையும் ஈரம் நிறைய இருக்கும்போது மட்டும்தான் இந்த வெர்டிசினம் லக்கானி பெவேரியா பேசியானம் இது ரெண்டுமே கட்டுப்படுது. இது முக்கியமானது. மஞ்சள் நிற ஒட்டட்டை நமக்கு பயன்படவே இல்லை, அதுவும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அதாவது பெண் மாவு பூச்சி வந்து ஒரு நேரத்தில் வந்து சுமார் 500 முட்டை வரையிலும் இடுமா. அந்த அளவுக்கு வந்து அதிகமாக வந்து முட்டையிடுறது. அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது மாலை நேரம் ஸ்ப்ரே பண்ணுறது மிக நல்லது. வேறு என்ன விதமான வண்டுகள்லாம் இருக்குது மாவு பூச்சி அழிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளே எல்லாமே தகவல் வந்து உள்ளே வந்து இணைச்சிருக்கேன். அந்த தகவலை பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு நிறைய தெரியும். அதாவது நான் என்ன வகையான மாவு பூச்சியை கட்டுப்படுத்துகிறேன், ஏன்னா என்னோடய நிலத்தெல்லாம் பார்த்தோம்னா குமிழ் மரம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி துத்தி செடியும் அதிகமாக இருக்கும் என்னோடய நிலத்தில். அதனால் இந்த துத்தி செடியை கட்டுப்படுத்திட்டு, அதாவது இதெல்லாம் ஏற்கனவே உழவு ஓட்டியாச்சு. அந்த குமிழ் மரத்தை எல்லாமே முழுசாக கவாத்து பண்ணிவிட்டு பருத்தி நடவு செஞ்ச உடனேயே இந்த ஒட்டுண்ணி அட்டைகளில் தான் வாங்கி நிலத்தில் அங்கங்கே வச்சிடுறது மிக சிறப்பு. அதுதான் செய்ய போகிறேன். என்ன மாதிரி ஒட்டுண்ணி அட்டை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு நேரடியாகவே லைவாகவே வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து இணைக்கிறேன். என்ன கம்பெனியில் என்ன மாதிரி ஒட்டுண்ணி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். மாவு பூச்சியை கட்டுப்படுத்துறது இதுதான் வழி. சொல்ல மறந்துட்டேன். ஆல்கஹால் பயன்படுத்தி அதுவும் கட்டுப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்கஹால்னு சொன்னோம்னா நம்ம நம்ம சொல்லுவோம், நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து வெள்ளை வேளாம்பட்டையை வந்து நல்லா புளிக்க வச்சு அந்த வெள்ளை வேளாம்பட்டையும், அதே மாதிரி நம்ம திராட்சை கரைசலும், அதே மாதிரி அதாவது வடிகஞ்சி, நம்ம பழைய வடிகஞ்சி நல்லா புளிக்க வச்சு அந்ததும் இதெல்லாம் நல்லா புளிக்க வச்சு, ரொம்ப புளிக்க வச்சு, அதே மாதிரி அதை நம்ம பதநீர், பனை மரத்துலேருந்து இறக்குற இதெல்லாம் நல்லா புளிக்க வச்சு அந்த புளித்த நீரை தண்ணீரோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது இதுவும் ஓரளவு கட்டுப்படுது அப்படின்னு உள்ளே வந்து மெசேஜ் உள்ளேயும் இருக்குது. இதை அறிவுபூர்வமாகவும் நிரூபிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் நேரடியாக நான் செக் பண்ணி பார்த்துட்டும் உங்களுக்கு வந்து தகவல் வந்து கொடுக்குறேன். நன்றி.